ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம ட்ரெண்டிங் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆலு பரோட்டா. இது டின்னருக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆலு பரோட்டா செய்கிறதுக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஆயில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக நெய் போட்டுட்டு ஒரு 1 hour அப்படியே எடுத்து வச்சிருங்க. கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுட்டு சீரகம், ஆனியன் போட்டுட்டு ஆனியன்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் க்ரீன் சில்லிஸ், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சால்ட், அப்புறம் சீரகத்தூள் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. மேலே கொத்தமல்லி போட்டுட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. வச்சுட்டு நான் பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நல்லா மாவு போட்டுட்டு சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. லைட்டாக திரட்டிட்டு, ரொம்ப பெருசாக திரட்டாமல் சும்மா லைட்டாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோவில், அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும். அதை இப்படி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க பொட்டேட்டோ வெளியே வராது. மேலே கொஞ்சம் மாவு போட்டுட்டு திரட்டிக்கோங்க. திரட்டும் போது உள்ளே இருக்க பொட்டேட்டோ வெளியே தெரிய தான் செய்யும். அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போ நான் பட்டரில் இதை சுட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் இது பட்டர் வேணான்னா நெய் கூட போட்டுக்கலாம். மேலேயும் பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்டாக. நம்மளோட ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது என்னோட பிரதர்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நைஸ். தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தடா.